Hello everyone, have a nice day. We are doing financial services. எந்த மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீஸ்னா ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங், டாக்ஸ் பிளானிங், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஆன்லைன் ட்ரேடிங்கில் குறிப்பாக சொல்லணும்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கமாடிட்டி ட்ரேடிங், கரன்சி மார்க்கெட் அண்ட் டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ஸ். தென் இன்சூரன்ஸில் டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், மோட்டார் இன்சூரன்ஸ் எல்லா செக்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரைனிங் கிளாஸஸ். ஆன்லைனில் ஜூம் மீட்டிங் மூலமாக ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். தென் டைரக்ட் இன்ட்ராக்ஷன் மூலமாகவும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை பற்றின அவேர்னஸ்க்காக ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருக்காங்க. இந்த ஃபேமிலியை பொறுத்தவரை ஹஸ்பண்ட் தான் இன்கம் சோர்ஸ். ஒரே ஒரு இன்கம் தான், சேலரி இன்கம் தான். இப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவர் இறந்துட்டார்னா அந்த ஃபேமிலி ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸை மீட் பண்ணும். அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்கணும். தென் ஒரு சேவிங்ஸ், அந்த ஃபேமிலி குழந்தைகளுக்காகவோ அவங்க ஃபியூச்சருக்காகவோ ஒரு சேவிங்ஸ், ஒரு கார்பஸ்க்காக. அந்த சேவிங்ஸ் எராய்ட் ஆகக்கூடாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு ஹெல்த் இஷ்யூனாலேயோ ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகுறாங்க. ஈவன் இந்த கோவிட் பீரியடில் 80,000 ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட செலவாகுது. ஸோ அவங்களோட ஹார்ட் ஏர்னிங் மணி, அவங்க சேவிங்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் செலவாகக்கூடாதுன்னா அந்த ஃபேமிலிக்கு நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம். அந்த ஃபேமிலியில் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஒரு 10 வருஷம் கழித்து அவங்க ஹையர் எஜுகேஷன் போகிறாங்கன்னா 10 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகுதுன்னா அவங்களால அன்னைக்கு சோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு மாதம் ஒரு 2,000 ரூபாய், 3,000 ரூபாய் சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபி மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஃபேமிலியில் ஏர்னிங் பர்சன் இருக்காரு. இப்போ 35 மிட் ஏஜில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். ஒரு 60 வயசில் ரிட்டையர் ஆவார். அவருக்கும் அதே கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அவருடைய இன்கம் ஸ்டாப் ஆகிடும். அப்போ அவருக்கு இன்கம் யார் தருவா? அதுக்கு நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். மாதம் ஒரு 3,000 ரூபாய், 4,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கூட அவரோட ரிட்டையர்மெண்ட் டைமில் ஒரு 70 லட்சம் ரூபாய், 80 லட்சம் ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும். தென் மார்க்கெட் ரிலேட்டடாக எதுக்கு ரிஸ்க்னு தோணுச்சுனாலும் நம்ம கிட்ட ரிஸ்க் இல்லாமல் கேரண்டீட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் அவைலபிள் இருக்கு. அதையும் அந்த ஃபேமிலிக்கு ஆஃபர் பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம கிட்ட ஒரு கார்பஸ் இருக்கு, ஃபண்ட்ஸ் இருக்கு, ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கும். அடிஷனல் இன்கம்காக ஒரு 3 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய் இருக்குன்னா அதுக்கும் நம்ம ஐடியாஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சே எக்ஸாம்பிள் ட்ரேடிங், ஆன்லைன் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங்ஸ் இருக்கு. ஒரு 3 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 10% இன்கம் கூட ஆன்லைன் ட்ரேடிங் பாசிபிள். ஸோ கொஞ்சம் அதிகமான மார்க்கெட் நாலேஜோட பண்ணணும். ஃபர்தராக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். வெப்சைட்டில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.